நடுவில் உட்காந்துருப்பாரு. இங்கே வரிசையாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவருக்கு மன்னர் யாருன்னே தெரியாதா. முதல்ல உட்காந்துருக்கிற ஆளை போய் மன்னா அப்படின்னா அவர் இப்படி பக்கத்தில் கை காட்டுவார். பக்கத்தில் போய் வேந்தே அவர் பக்கத்தில் கை காட்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரையா தாண்டி கடைசியில் மன்னர்கிட்ட போய் அந்த பாட்டை கொடுப்பாங்க. அப்போ புலவர்களினுடைய வாழ்க்கை என்பதே மன்னர்களை பாடி பரிசில் பெற்ற வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது. மன்னர்களை எதிர்த்த புலவர்களும் நம்முடைய தமிழ் மரபில் உண்டு. என்னென்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. நான் போடுற புடவை உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் போடுற ட்ரெஸ் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், எல்லா வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று. என்ன? பசி. இந்த மண்ணில் உயிரோடு வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று இருக்கும் பொதுவில் என்றால் அது பசி மாத்திரம்தான். எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பசங்க வந்து காலையில் கிளம்பி கிரிக்கெட் விளையாடணும் போவோம், அப்படிதானே? என்னவோ பெரிய புண்ணியத்தை தேடுறது கோயிலுக்கு போகிற மாதிரி காலங்காலத்தை மற்ற நாளில் 7-7:30 மணிக்கு நீங்கள் அலாரத்தை 2 காதுலையும் வச்சா கூட எந்திரிக்க மாட்டோம். அன்றைக்கி மட்டும் வெரசலாக எழுந்து கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு போவான். போகிறவன் எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு. எங்கள் அண்ணன் அப்படி தான் போவான். போயிட்டு கிரிக்கெட் விளையாட போய் பந்துலேயே அவுட் ஆயிடுவான், டக் அவுட்டு. இவர் தான் பெரிய விராட் கோலி மாதிரி கிளம்பி போனாரா, பந்துலேயே உட்காந்து வச்சுட்டாங்க. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற தலைப்பை நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். முதல்ல இந்த தமிழ் பரீட்சையெல்லாம் நம்மளை கேட்பாங்க. இடம் சுட்டி பொருள் விளக்கு எழுதிருக்கீங்களா இல்லையா? என்னங்க இது 2-3 பேர் தான் தலையாடுறீங்க? அம்மா மாத்திரம்தான் எழுதியிருக்காங்க. தமிழாசிரியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எல்லாருமே எழுதியிருப்போம். ஏதாவது ஒரு செய்யுளிலிருந்து ஒரு அடியை கொடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னா முதல்ல அது எங்கே வந்தது, யார் சொன்னாங்க, யாருக்கு யார் சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது, அப்படிலாம் நம்ம எழுதிட்டோம்னா நமக்கு 3 மார்க் கிடைக்கும். எனக்கு ஒரு தடவை கூட 3 மார்க் வந்ததில்லை. ஆனால் இந்த இடத்துல வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இது நானே கொடுத்த தலைப்பு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. சாப்பாடு கொடுத்தவங்க தான் சாமி நமக்கு உயிரை கொடுக்குறாங்க, அவ்வளோதான் பொருள். நமக்கு யார் சாப்பாடை கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு உயிரை கொடுக்குறவங்க. இது எங்கே இடம்பெற்றது முதலில் என்றால் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்யுளிலே வருகின்ற ஒரு அடி. இது யார் எழுதினது? குடபுலவியனார்ன்ற ஒரு புலவர் எழுதியிருக்கார். அப்போது இருந்த பாண்டி நாட்டு மன்னனை பற்றி எழுதினார். அந்த பாண்டிய மன்னனை பற்றி புலவர் ஏன் எழுதினார்? பொதுவாகவே புலவர்கள் அப்படி தான் செய்வாங்க. மன்னர்கள் யாரோ அவர்களை பற்றி நிறைய எழுதுவாங்க. இந்த திருவிளையாடல் படத்தில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் தான் தருமின்ற ஒரு புலவராக வருவார். அவருக்கு பாட்டை வந்து சிவபெருமான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். இந்த பாட்டை எடுத்து மன்னனுடைய அவைக்கு நாகேஷ் வருவார். அவர் தான் அந்த புலவர். ஆனால் அந்த புலவருக்கு மன்னன் யாருன்னு தெரியாது. இந்த வரிசையாக அந்த சினிமாலாம் பார்த்துருப்பீங்கல்ல, மன்னர் வந்து நடுவில் உட்காந்துருப்பார். இங்கே வரிசையாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவருக்கு மன்னர் யாருன்னே தெரியாதா. முதல்ல உட்காந்துருக்கிற ஆளை போய் மன்னா அப்படின்னா அவர் இப்படி பக்கத்தில் கை காட்டுவார். பக்கத்தில் போய் வேந்தே அவர் பக்கத்தில் கை காட்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரையா தாண்டி கடைசியில் மன்னர்கிட்ட போய் அந்த பாட்டை கொடுப்பாங்க. அப்போ புலவர்களினுடைய வாழ்க்கை என்பதே மன்னர்களை பாடி பரிசில் பெற்ற வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது. மன்னர்களை எதிர்த்த புலவர்களும் நம்முடைய தமிழ் மரபில் உண்டு. மன்னனுக்கு எப்பவுமே வந்து பாராட்டிட்டு இருந்தாங்கன்னு இல்லை. மன்னன் தவறு செய்தால் கேள்வி கேட்ட புலவர்களும் இங்கே உண்டு. ஆனால் இந்த புலவர் ஏன் பாண்டிய மன்னனை, அதுவும் சாதாரண மன்னனை, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன், அந்த போரிலே வெற்றி பெற்ற அந்த மன்னனை பற்றி இவர் ஏன் இந்த வரியை பாடினார்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த மன்னன் நிறைய போரில் வென்றிருப்பார், நிறைய செஞ்சிருப்பார். குறிப்பாக என்ன செய்தார் என்றால் நீர்நிலைகளை மேம்படுத்தினார். அது ஒரு ஆறா இருக்கலாம், ஏரியா இருக்கலாம், குளமா இருக்கலாம். அதையெல்லாம் இன்னும் நிறைய ஏரிகளையும் குளங்களையும் அமைத்த மன்னன் அந்த மன்னன்.
அந்த மன்னனுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது புலவர் என்ன சொன்னார்னா, நீரை நம்பி வாழுகின்ற மனித உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. எல்லா உயிர்களுக்கும் சாப்பாட்டை யார் கொடுக்கிறாங்களோ அவங்க தான் உயிரை கொடுத்தவர்கள் என்று அந்த புலவர் எழுதினார். இந்த வரி அப்படியே காலத்தில் நின்று விட்டது. இப்போ சில திருக்குறள் வரிகள் அப்படியே காலத்தில் நிற்கும் இல்லை, அது மாதிரி இந்த வரி நின்று விட்டது. நின்ற காரணத்தினால் இந்த பாடல் எழுதப்பட்டு 2000 வருஷத்துக்கு மேலேனா இது புறநானூற்று பாடல். இதற்கு அடுத்து வந்த மணிமேகலையில் இந்த வரி அப்படியே எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க. மணிமேகலையில இந்த வரி வருது. அதனால் இடஞ்சுட்டி பொருள் விளக்கில் புறநானூறுன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க் கொடுக்கணும், மணிமேகலைன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க் கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே இது வந்திருக்கு. மணிமேகலையில் எப்படி வந்ததுன்னா, புறநானூற்றின் வரி ரொம்ப அழகான வரி, அதை எடுத்து பயன்படுத்தினார் என்பதனால் வந்தது. இப்போ எனக்கு 3 மார்க் கொடுப்பீங்களா எப்படி? எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு வரி இது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன், நீங்கள் கரூரில் இருக்கீங்க, இங்கேயே சில பேர் வேறு வேறு ஊர்லேருந்து இங்கே வந்தவங்க இருக்கலாம். ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்திலிருந்து வந்தவங்க இருக்கலாம், ரொம்ப வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருக்கலாம். எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்கு. சில பேர்கிட்ட பெரும் வீடுகள் இருக்கலாம், சில பேர்கிட்ட ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கலாம். என்னென்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. நான் போடுற புடவை உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் போடுற ட்ரெஸ் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று, என்ன? பசி. இந்த மண்ணில் உயிரோடு வாழுகிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று இருக்கும் பொதுவில் என்றால் அது பசி மாத்திரம்தான். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ பசினா என்னன்னு தெரியாதுங்க, பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா அப்பா அம்மாலாம் திணிச்சு திணிச்சு வளர்க்குது. பசிச்சாலும் பசிக்காட்டாலும் ஒரு கையில் ஒரு ஃபோனையோ ஒரு ஐபேடையோ கொடுத்துட்டீங்க வைங்களேன், அது எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. நான் பசித்த பிறகு கிடைக்கிற உணவு இருக்குல்ல, அதை போல ஒரு சுகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. அதுதான் சுகம். நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, நிறைய ஆண்களும் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் நம்ம அம்மாவை நினைச்சு பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அப்படித்தானே? பல காரணங்கள். ஆனால் எல்லாருக்கும் காமனாக ஒரு காரணம் இருக்கும், அது என்னுடைய பசி அறிஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டது எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பத்தா தான், அப்படி சொல்லுவோம் நாம். அது நம்ம வயிற்றுல பசிக்குதுன்னு அவங்களுக்கு மணி அடிக்கும், அது எப்படின்னு தெரியாது, அது எப்படின்னு எனக்கும் புரியல. நான் ஒரு தாயாக ஆன பிறகுதான் அது எனக்கு புரிந்தது. நான் அலுவலகத்தில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன், ஆனால் எனக்கு திடீர்னு தோணும், என் மகள் வீட்டுக்கு வந்துட்டாளா, சாப்பிட்ருப்பாளா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாளே, நம்ம ஃபோன் பண்ணி அவளுக்கு பசிப்பது என்னுடைய உடம்பில் ஏதோ என் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உறவு அம்மாவோட தான் இருக்க முடியும். நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, மகன்கள் இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா மகன்களுமே என்னென்னா அந்த டீனேஜில் இருக்கிற போது கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதானே? கொஞ்சம் மேட்டிவா. இப்போ பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி கொடுமா. நாலாம் பல்லு விளக்குறது ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்க. பசங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் 1-2 கேட்குது, பொம்பளை பிள்ளைங்க எதுவும் கேட்க மாட்டேங்க. எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பசங்க காலையில் கிளம்பி கிரிக்கெட் விளையாடணும் போவோம், அப்படி தானே? என்னவோ பெரிய புண்ணியத்தை தேடுறது கோயிலுக்கு போகிற மாதிரி காலங்காலத்தை மற்ற நாளில் 7-7:30 மணிக்கு நீங்கள் அலாரத்தை 2 காதுலையும் வச்சா கூட எந்திரிக்க மாட்டோம். அன்றைக்கி மட்டும் வெரசெல்லாம் எழுந்து கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு போவான். போகிறவன் எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு, எங்கள் அண்ணன் அப்படி தான் போவான். போயிட்டு கிரிக்கெட் விளையாட போய் பந்துலேயே அவுட் ஆயிடுவான்.
டக் அவுட்டு. இவர் தான் பெரிய விராட் கோலி மாதிரி கிளம்பி போனாரா, பந்துலேயே உட்காந்து வச்சுட்டாங்க. நாள் முழுக்க வெட்டு வெட்டுன்னு உட்காந்து. இவன் போகும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்டா, நான் காலையில் உனக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன். என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துற நீ என்ன, எங்கே போனாலும் நான் மூட்டை கட்டிட்டு போகணுமா? அங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போனான். அங்கே அரேஞ்ச் பண்ண லஞ்ச் என்ன தெரியுமா? பொறை டீ, இவ்வளோதான் அன்றைக்கி. அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் கழித்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு வந்து அவன் வீட்டுக்கு சொல்லிட்டு வந்துருங்க, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன், நீங்களாம் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவன் பெல் அடித்த உடனே அம்மா கதவு திறந்தாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவன் சும்மா நின்னான். அவனை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு செம்ம பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை, சோறு போடுமான்னு கூட சொல்லலை. சாப்பிடவா, என்ன வச்சிருக்க? நீ தான் ஒன்றும் வேணான்னு சொன்ன, சோறு தான் வச்சுருக்கேன், சரி எது இருந்தாலும் போடுன்னா. அவன் போய் அந்த கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ள படப்படன்னு இருந்த அந்த ஒரு 4 வெண்டைக்காவை படப்படன்னு வதக்கி அதில் தலையில் போட்டு அதை சுட 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 கொண்டு வந்து கொடுத்தாங்க பாருங்களேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதன் கொடும் பசியிலே சாப்பிடுகிற போது அவனை கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு தரிசனம், அதுவே ஒரு தரிசனம். அப்படி சாப்பிடுவாங்க. உடனே எங்கள் அம்மா வந்து அப்படி நின்றுக்கும். எதுக்கு தெரியுமா? நாங்கள்லாம் பார்த்து கண்ணு வச்சிருவோம் மாமா, அதனால் அப்படி வந்து நின்றுக்கும் நடுவில். நான் தான் எனக்கே பயமாக இருக்கும், இப்படி தின்றான் இவன். அப்படி வந்து நீ போமா, நீ சாப்பிட்டுட்டு நீ போய் என்ன நினச்சிருவாங்க, அது கண்ணு படாமல். அப்போ இப்படி நமக்கு பரிமாறியது என்பது நம்முடைய அம்மாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அதனால் அம்மாவை நினைக்கிற போதே, அம்மா இப்போ அம்மா இல்லை, ஆனால் நினைக்கிற போதே இந்த கண்ணில் ஒரு சிறு கண்ணீர்